ஹலோ எவ்ரிஒன். 2024ல் வெப் டெவலப்பர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா? நீங்கள் வெப் டெவலப்பராக ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பட் ரீசெண்ட்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய க்ரோத்தை பார்த்து பயமாக இருக்கா? ஆஸ் எ பிகினராக உங்கள் கெரியரை வெப் டெவலப்பரில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா, மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் வுட் பி எஸ். பிகாஸ் ஐ எம் ஸ்டார்டிங் மை கெரியர் எஸ் எ ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் இன் 2016. ஸோ அப்போவே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சேஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட் எடுக்காத, பிகாஸ் லாட் ஆஃப் tools out there, எக்ஸாம்பிளுக்கு வேர்ட்ப்ரெஸ், விக்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ்பேஸ். Since 2016 to till now, the front-end developers are growing so much compared to the previous in the tech industry. ஸ்கோப் அதிகமாகிட்டே தான் இருக்குது, சேலரியும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்க, ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் மென்ஷன் 2020 to 2030 அதுக்குள்ளே அப் டு 25% வரைக்கும் வெப் டெவலப்பர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. ஐ மீன் ஜாப் இன்னும் டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப் டு 25% தே மென்ஷன். பட் ரைட் நோ ரிசெஷன், ஜாப் சென்டிமெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட க்ரோத், ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இப்போது வெப் டெவலப்பர்ஸ்க்கு ஜாபே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஜாப்ஸ் அவுட் தேர் ரைட் நோ. ஐ காட் லாட் ஆஃப் மெசேஜஸ் ஃப்ரம் லிங்க்டின், ஆர் யூ அவைலபிள் ஃபார் ஜாப் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து நடந்தது. There are a lot of jobs out there. What about the junior developers? The hard truth is most of the company don't hire the fresher. Why? Because of they wanted to contribute from the day one. ஸோ அது ஆஸ் அ ஃப்ரெஷராக ஃபஸ்ட் டேலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், ஃபஸ்ட் லேர்னிங் ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்த உடனே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறதில்ல. ஸோ ரைட் நவ் இப்போ ஜூனியர் வெப் டெவலப்பர்ஸ்க்கு ஜாபே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, கண்டிப்பாக இருக்குது. தட்ஸ் வை ஐ மேக் ஏ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். ஐ வில் அட்டாச் தட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நவடேஸ் எவ்ரி ஒன் நோ த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எனிமியாக பார்க்க வேணாம். ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ அதை நம்ம ஃப்ரெண்டாக பார்க்கலாம். Will AI replace the programmers? The short answer is no. The long answer is maybe. புரிகிற மாதிரி சொல்கிறேன். டிராக்டர்ஸ் வந்தப்புறம் ஃபார்மர்ஸ் இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஃபார்மிங் பண்ணுறாங்க. சேம் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாட் ஜிபிடி எடுத்துக்கலாம். சாட் ஜிபிடி இருக்கிறதுனால டெவலப்பர்ஸ் ரைட்டிங் கோட் எஃபிஷியன்ட்லி, ஸோ முன்னோட பெட்டராக இருக்குது. தென் ChatGPT வில் ப்ரொவைட் அந்த ஸ்னிப்பட்ஸ் அதெல்லாம், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு டெவலப்பர் தான். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா எல்லாமே அந்த ChatGPTயே பண்ணாது. மேபி அவுட்புட் வேணால் கொடுக்கும், அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஹியூமன் மைண்ட்ஸாக தான் இருக்கும். தட்ஸ் வை AI நாட் ரீப்ளேஸ்டு டெவலப்பர்ஸ். நெக்ஸ்ட் 10 years, த வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் தட் ஹியூமன் மைண்ட்ஸ் ஆர் மோர் ஃப்ளெக்சிபிள் ஸோ கம்பேர்ட் டு AI. ஸோ ஈஸியாக நம்மளால் அடாப்ட் பண்ண முடியும், ஒரு புது விஷயத்தை ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தென் ஸோ ஏஐ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லையா, அதனால் நம்ம ஜாப் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அப்படி இல்லை. ஏஐயை நம்ம ஆஸ் எ பேஸாக வச்சுக்கிட்டு அந்த பேஸ்லேருந்து ஆன் டாப் ஆஃப் தட் வி ஆட் அவர் இன்னோவேஷன், அவர் க்ரியேட்டிவிட்டி, அதை ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது வி கேன் ஈஸிலி சால்வ் த பிக் ப்ராப்ளம்ஸ் ஈஸிலி. ஓகே, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் 10 yearsக்கு டெவலப்பர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அதை ரீப்ளேஸ் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லேர்ன் சம்திங் வேல்யூபிள் இன் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கன்சிடர் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். I will see you in the next one. Bye bye. Subscribe now.